பதவிக்கான பேராசை காரணமாக இடம்பெறுகின்ற மோதல்களை நிறுத்துவதற்கான காலம் தோன்றியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜயசூரிய தெரிவித்துள்ளார். அல்பிட்டியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஹல்பிட்டிய நியாகம ஸ்ரீ புண்ணியாராம விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புத்த சிலையை திறந்து வைக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மிகவும் சிறந்த நாடாக மாறுவதற்கான அதிர்ஷ்டமான சூழ்நிலை கொண்ட நாடாக எமது நாடு விளங்குகிறது. இதனால் எம்மிடையே இணக்கம் மற்றும் ஒன்றிணைவு என்பன அவசியமானதாகும். பதவிக்கான பேராசை மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக மத்தியில் நிலவுகின்ற பிரச்சனைகளை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறாயின் எமது நாட்டிற்கு சிறந்த எதிர்காலம் ஒன்று இருக்கிறது. இந்த நிகழ்வின் போது வரவேற்புரை நிகழ்த்திய ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் கரு ஜயசூரிய தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை கூறினார். நீங்கள் மிகவும் சிறந்த தலைவர் ஒருவர். சிறந்த வகையில் செவிமடுக்கும் தன்மை உங்களிடம் காணப்படுகிறது. நீங்கள் எப்போதும் பதவிக்காக ஆசைப்படும் ஒருவர் அல்ல. அந்த வகையில் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் சிறந்த பௌத்த தலைவர் என்ற வகையில் பதவிகள் உங்களை தேடி வருவதனை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 23 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை தயாரிக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை கட்சியின் தேசிய வேட்புமனு குழு சிறிகொத்தவில் ஒன்று கூட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸாத்த நாயக்க குறிப்பிட்டார். இதேவேளை கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களை பெயரிட்டு தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அவர் கூறினார். இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளோம். அத்துடன் 22ஆம் 23ஆம் தேதிகளில் தேசிய வேட்புமனு குழுவானது இந்த வேட்புமனுக்களுக்கான அனுமதியை வழங்க உள்ளது. அந்த வகையில் நாம் தெரிவு செய்கின்ற அனைத்து வேட்புமனுக்களையும் எதிர்வரும் 24ஆம் 25ஆம் தேதிகளில் சமர்ப்பிக்க உள்ளோம். எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்களும் இதுவரையில் பெயரிடப்படவில்லை. ஆனால் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் போது கொழும்பு மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ள ஏனைய சில உள்ளூராட்சி மன்றங்களினதும் மேயர் பதவிக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் எதிர்வரும் 25ஆம் தேதியுடன் நிறைவு பெற உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. தற்போது விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கொழும்பில் உள்ள 10 மத்திய நிலையங்களில் பெயர் பட்டியல்களை காட்சிப்படுத்த உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் WP சுமணசிறி தெரிவித்துள்ளார். தேர்தல் நடைபெறுகின்ற மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் இவை காட்சிப்படுத்தப்பட உள்ளன. 23 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. நிலக்கண்ணி வடிகளை அகற்றும் பணிகள் முடிவடையாமை காரணமாக முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தலை நடத்த முடியாமல் போயுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில தினங்களில் வர்த்தக சந்தையில் சீமெந்தின் விலை அதிகரிக்கப்படும் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் பிரசார செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு கூறியுள்ளார். පෞද්ගලික ආයතනයක් මගින් ගිය අවුරුද්දේ මේ සිමෙන්ති ලංකාවට ගෙන්නුවා. தனியார் நிறுவனம் ஒன்றினூடாக கடந்த வருடம் இந்த சீமெந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இத்தகைய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டமையினால் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. தேவையை பூர்த்தி செய்யாமை, குறைந்த தரத்தில் காணப்பட்டமை போன்ற காரணங்களால் குறித்த நிறுவனத்தில் இருந்து சீமெந்தினை கொள்வனவு செய்ததனை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி இலங்கையின் தர நிர்ணய சபையின் கலாநிதி எல்லில் செனவீர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் விக்டோரியா நகரில் உள்ள இந்த சீமெந்து நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக ஆபிரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதன் பிரகாரம் 20ஆம் தேதி இதன் மீது தடை விதிக்கப்படுகிறது. 27ஆம் தேதி தலா 50 கிலோகிராம் என்ற அடிப்படையில் சுமார் 1 லட்சம் சீமெந்து மூடுகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக கப்பலில் ஏற்றியுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்னர் பாகிஸ்தான் ஜனாதிபதியுடன் லக்கி நிறுவனத்தின் உரிமையாளரும் இலங்கைக்கு வந்திருந்தார்.
அதன்போது ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாட்டினை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின் பொறுப்பை அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு ஏற்க வேண்டி நேரிட்டுள்ளது. தரம் குறைந்த பெட்ரோல், மருந்து வகைகள், தரமற்ற சீமெந்து மற்றும் தரம் குறைந்த தேங்காய் என்பவற்றை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. சீமெந்தின் விலை 25 அல்லது 30 ரூபாவால் நிச்சயமாக உயர்த்தப்படும். இன்னும் சில தினங்களில் வர்த்தக நிலையங்களில் சீமெந்தின் விலை 780, 790 அல்லது 800 ரூபாய் வரை அதிகரிக்கப்படலாம். අනිවාර්යෙන්ම සිමෙන්ති තවත් රුපියල් 25කින් 30කින් ඉහළ යන්න පුළුවන්. තව දවස් කිහිපයකින් සිමෙන්ති වෙළඳපොලේ 780ක් 790ක් 800ක් දක්වා නගින්න පුළුවන්. சீமெந்து மூடையின் விலையை அதிகரிக்குமாறு 3 தனியார் நிறுவனங்கள் நுகர்வோர் சேவை அதிகார சபையிடம் வலியுறுத்தியுள்ளன. சீமெந்து மூடை ஒன்றின் விலையை 785 ரூபாய் வரை அதிகரிக்குமாறு குறித்த 3 நிறுவனங்களால் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கைகள் நுகர்வோர் அதிகார சபையின் விலை நிர்ணய குழுவிடம் முன்வைக்கப்பட்டதன் பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அதிகார சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தற்போது ஒரு மூடை சீமெந்து 750 ரூபாவுக்கு விற்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுத் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று மாத்தளையில் நடைபெற்ற சசுனொட்ட அருணசிய திட்டத்தில் கலந்து கொண்டார். சசுனட்ட அருண செயற்திட்டத்தின் 126வது கட்டம் மாத்தலை பஹளகம ஸ்ரீ நிகேதனாராம விகாரையில் நேற்று நடைபெற்றது. මම දකින්න දේශපාලනය කියන වචනය පෞස වචනයක් ඇරිය. அரசியல் என்ற சொல்லை கடுமையான சொல்லாகவே நான் பார்க்கிறேன். அதனை மாற்றப்படும். நாம் நாட்டிற்கு சேவை வேண்டும். நாட்டினை ஆட்சி செய்யக்கூடாது. நாம் சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும். சம்புத்த சாசனத்தை உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு சென்று அனைத்து சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையிலான சக்தியை உருவாக்குவதற்கான பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். ඔය සෑම අභියෝගයකටම මුහුණ දෙන්න පුළුවන් ජව සම්පන්න ශක්තිමත් පදනමක් ගොඩනගීමේ කාර්යභාරයකට අපි අත තියන්න ඕන. சசுனட்ட அருண செயற்திட்டத்தில் ஆலயங்களை புனரமைக்கும் நடவடிக்கையின் மற்றும் ஒரு கட்டம் நேற்று மாத்தலை கொஹோபிலிவெல ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. மாத்தலை மந்தண்டாவெல அல் புர்கான் ஜும்மா மஜித் முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்று சஜித் பிரேமதாச அதன் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி வழங்கினார். அடுத்து சக்தியின் தேடலில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சார விநியோகத்தை வழங்குவது அரசாங்கத்தின் கடமையாகும். இந்த கடமையிலிருந்து தவறுகின்றமையினால் பொதுமக்கள் பல இன்னல்களை எதிர்நோக்க நேரிடுகிறது. அம்பாறை ஒலுவில் கிராமத்திற்கான இந்த வீதிக்குரிய மின்சார விநியோகம் வழங்கப்படாதுள்ளமை இவர்களின் அசமந்த போக்கை நிரூபிக்கின்றது. இந்த வீதி பேரளவில் வெளிச்ச வீட்டு வீதி என அழைக்கப்படுகிறதே தவிர இரவு வேளையில் முற்றிலும் இருள் சூழ்ந்த நிலையிலேயே இந்த வீதி காணப்படுகிறது. சுமார் 1 வருடத்திற்கு முன்னர் இங்கு மின்கம்பங்கள் அமைக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் மின்சாரம் வழங்கப்படாதுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வெளிச்ச வீட்டு வீதியில ரொம்ப காலமா வெளிச்சம் இல்லாம சைட்டெல்லாம் இருட்டு தானே, 2 பக்கமும் காடு மாதிரி. ஆனால் அப்போ வெளிச்சம், எந்த லைட் வசதியும் இல்லை. அதாவது முக்கியமாக பாம்பு பூச்சி கூட வந்தால் வழியில் வந்தால் பார்ப்பதற்கு எவ்வித வழி, எங்களுக்கு எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. ஒலுவில் கிராமத்துக்குரிய பிரதான வீதியாக கருதப்படுகின்ற இந்த வீதிக்கு மின் விநியோகத்தை பெற்றுக் கொடுப்பது அதிகாரிகளின் கடமை அல்லவா? அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளரே, இது உங்களின் கவனம். போலீஸ் சிறுவர் பணியகம் ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கவனம் செலுத்தியுள்ளது. இந்த பணியகத்தை ஆரம்பிப்பது குறித்து ஏற்கனவே பலிஸ்மா அதிபரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபையின் தலைவர் அனுமா திசாநாயக்க கூறியுள்ளார். சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையில் பலிஸ் சிறுவர் பணியகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேச பலிஸ் சிறுவர் பணியகம் நியமிக்கப்பட்டால் அதன் அதிகாரிகள் நாட்டில் உள்ள அனைத்து பலிஸ் நிலையங்களுக்கும் நியமிக்கப்படுவார்கள் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக சிறுவர் பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் சுற்றி வளைப்புகளை இலகுவாக மேற்கொள்ள முடியும் என அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனுமா திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தற்போது அதிகார சபையின் போலீஸ் பிரிவில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.